பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மலை அடிவாரம். இங்கே வந்து கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏறணும். இதுதான் அடிவாரம். இங்கேருந்து கும்பிட்டுட்டு தான் மலை ஏறணும். தண்ணி ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கேயே பிடிச்சிக்கிட்டோம். இது விட்டால் வேலை எங்கேயும் கிடைக்காது. வழியில் கொஞ்சம் தூரம் ஏறின அப்புறமா தான் கிடைக்கும். அடிவாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேலே ஏறுறதுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த குச்சி வச்சுட்டு நம்ம ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துடலாம். மறுபடியும் ஏறுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏறு முதல் மலை இப்படி முடிச்சாங்க பாருங்க. இதை தாண்டி முடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நடக்கலாம். பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இப்படி ஸ்டீப்பாக போகுது பாருங்க. இப்படி தான் போகும். வந்துச்சு வெள்ளப்பிள்ளையார் கோவில். இதான் ஃபஸ்ட்டு மலை முடிகிற இடம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கடைங்க இருக்குது. பரவாயில்ல. ஒரு லிட்டர் மோர் ஃபில் பண்ணால் 100 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் கையில் தூக்கிட்டு வரதுங்க 100 ரூபா கொடுத்து குடிச்சிடலாம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலை வர்றதுக்கு. இதுதான் வெள்ளப்பிள்ளையார் கோவில். இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே எதுவும் குப்பை போடாமல் பார்த்துங்க. இந்த வெள்ளப்பிள்ளையார் கோவில் தாண்டி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லோப்பு தான், படிக்கட்டு கிடையாது. இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு. இந்த மலை மட்டும் ஃபஸ்ட் டைம் வந்து ஏறுறவங்க பாதி தூரத்தில் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஏற முடியுமான்னு தோணும். பட் ஆனால் அதையும் தாண்டி வந்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். ஸோ இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, லைஃப்லையும் இதே மாதிரி சேலஞ்ச் தான். நம்ம தமிழ் மறையில் முன்னோர்கள்லாம் எதுக்காக மலை மேலே இப்படி கட்டி ஏன் பக்தர்களெல்லாம் நடக்க வைக்கிறாங்க மக்களை அப்படின்னா, வாழ்க்கையில் இது போல் துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அதையெல்லாம் ஏறி மேலே போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு ரீச் ஆகும் போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம், அந்த ஃபீலிங்கே தனி தான். அது வந்து உங்களுக்கு இது போன்ற ஒரு இயற்கையான சூழ்நிலை நடக்கும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை இது போன்ற இடங்களுக்கு உங்களுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாவது கண்டிப்பாக வரணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவ்வளோ வேர்வை, டயர்ட்னஸ், இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு சில்லுன்னு காத்தடிக்குங்க. எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடும். அடர்ந்த வனம். இரண்டாவது மலை முடியும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன்.
திருப்பதிக்கு அடிக்கடி போயிருக்கேன். அது தவிர ஒரு மலை பயணம், மலை ஏறி ஒரு சுவாமி தரிசிக்க அப்புறம் போகிறோம் அப்படின்னா இதுதான் எனக்கு முதல் முறை. நீங்கள் திருப்பதி கம்பேர் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் உங்களுக்கு அவ்வளோ வசதிகள் இருக்கும். நீங்கள் படிக்கட்டு ஏறும் போதே உங்களுக்கு ஹேண்ட் ரைலிங் கொடுத்துருப்பாங்க. கடைக்கு நீங்கள் மலைக்கு மேலே ஏறுற வரைக்கும் வழியெங்கும் கடைகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த ஒரு ஸ்டிக்கு மட்டும்தான். இது எடுத்துகிட்டு தான் இங்கே வரணும். இங்கே இருக்க மரத்தை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மரத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் இங்கே வந்து மூங்கில் பூக்கும் சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக பூத்துருக்கு. இந்த நான் மொபைலில் தான் எடுக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதா தெரியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே மூங்கில் மரம் தான் அதிகமாக இருக்குது. மறுபடியும் பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்தாச்சு. அந்த குகை இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடம் தான் 2வது மலை முடியக்கூடிய இடம். இந்த இடத்துல பாம்பாட்டி சித்தர் அவர்களை வேண்டிட்டு நம்ம அடுத்த பயணத்தை தொடரணும். இப்போ 4வது மலைக்கு நடுவில் ஒரு வியூ பாயிண்டில் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் கோயம்புத்தூரே தெரியுதுன்னு கூட சொல்லலாம். மேபி நான் ராங்காக கூட இருக்கலாம். பட் ஆனால் இங்கேருந்து சரியான வியூ பாயிண்ட். உங்களுக்கு தெரியுதா தெரியல, பயங்கர க்ளௌடியாக இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த ஈஷா அது ஆதியோகி சிலை வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? அதான் கரெக்ட், அதுதான் இந்த ஆதியோகி சிலை. எவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ணி போட்டிருக்காரு பாருங்கள். இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், ஃபாரஸ்ட் மாதிரி. இந்த வியூ ஃபாரஸ்ட் செம்மையாக இருக்குது. நம்ம அடுத்தது இந்த மலை முடிஞ்சு 6வது மலை ஏறும் போது காட்டுறேன். அதுதான் கொஞ்சம் ஸ்பெஷல். 4வது மலை முடிய போகுது. அப்படியே பாருங்கள் பின்னாடி, இதுதான் கோயம்புத்தூர். இப்போ வந்த மலை வரைக்கும் முழுசாக வெறும் படிக்கட்டு தான். படிக்கட்டுன்னா கல் ஏட விடமாக அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ராப்பராக கிடையாது, கண்ணா பின்னான்னு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே போகிறது, இது முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி மண் பாதை இருக்குது. இந்த இடம் பாருங்கள், ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் மொத்தமாக எடுத்துருச்சுங்க. குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிட்டுருக்கோம். நான் பேசும்போது மூச்சு வாங்குறது இதிலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நம்மளுக்கு டஃப் கொடுக்குதுன்னு. இந்த மலைக்கு மேலே கடை வச்சுருக்காங்க. நான் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கடைக்கு தேவையான பொருள் நாங்கள் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். அங்கே மேலே ஒருத்தர் 25 கிலோ மாவு மூட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஈஸியாக போயிட்டுருக்காரு. ஓகே, அவருக்கு பழக்கமாக இருக்குது. பார்க்கும்போது நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை படத்தில் வர அந்த தோட்டத்தில் வேறு சில தொழிலாளிகள் அவங்களோட நினப்பு தான் வருது. ஈஸியாக ஒரு நாளைக்கு ஏறி அழகாக இறங்கிட்டுறாங்க. நம்ம குரூப் பசங்க தான் உட்காந்துட்ருக்காங்க. இங்கேருந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னடா அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரே மாதிரி காட்டுறாங்க. இங்கே காட்டுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த 4வது மலைக்கு அடுத்தது என்ன மலைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிட்ட போகும்போது. ஓகே, ஏய்
நான் தட்டி அரை மணி நேரம். இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சி ஒரு 2-3 தடவை சுற்றி என் கையில் உட்காந்தது இப்போ கொம்பில் உட்காந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் வருதா போதான்ட்டு. என் கையிலையும் கொம்புலையும் மாறி மாறி உட்காந்து இங்கே தாங்க இருக்குது, போக மாட்டேதுங்க. நம்ம சிட்டியில் பட்டாம்பூச்சியை பார்த்து ரசிப்போம். இங்கே என்னன்னா நம்ம போயிட்டே இருக்க நம்ம கையிலே வந்து தானாக உட்காருது, மூமெண்ட்லேயே இருக்கிறான். ஹலோ, போதும் ஒன்றும் இல்லை. பாருங்க இங்கேருந்து வரும். இங்கே 5வது மலையில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் பீமன் களி உருண்டை. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். ஓகே, எனக்கு கஷ்டமாக இருக்குது. 5வது மலை முடிச்சுட்டு 6வது மலை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். மேலே பாருங்கள், அந்த உருண்டையாக தெரியுதுல்ல, இப்போ சன்செட் இந்த சைடு ஒரு அதனால் பிரைட்னஸ் இல்லை. அதுதான் பீமன் களி உருண்டை. 5வது மலை முடிய போகிறது. இது மேலே ஏறுறாங்க பாருங்கள், அது ஏறி இறங்கினா 5வது மலை முடியுது. இதுக்கப்புறம் 6வது மலை. அந்த 6வது மலையில் ஒரு குளம் ஒன்று இருக்கும் குளிக்கிறது. அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 7வது மலை ஏறி சாமி பார்க்கணும். நான் அந்த 6வது மலை குளத்துக்கு போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5வது மலை முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், 6வது மலை, சாரி, லாஸ்ட்டாக ஒரு பீக் தெரியுதா, அந்த பீக் தான் கடைசியாக வெள்ளியங்கிரி சாமி இருக்கார், வெள்ளியங்கிரிநாதர். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க, மக்களுக்கு கொஞ்சம் பயன்படுது. ஆனால் ரேட் எல்லாமே ஜாஸ்தி. கொடுக்கலாம் தாராளமாக. இவ்வளோ தூரம் அவங்க பொருள் எடுத்துகிட்டு வந்து அவங்க தோளில் தான் சுமந்துட்டு வராங்க, அதுக்காகவே அவங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக. லாஸ்ட்டு மலை இங்கே தான். மேலே வந்து போய் தரிசனம் பண்ணணும் சாமியை. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து விநாயகர் கோயில்.